குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மொத்தம் 6 ரைட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 6ல் இந்த வீடியோவில் நம்ம 2 ரைட்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரைட்ஸ் சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி எனப்படும் சமத்துவ உரிமை. இது 14லிருந்து 18 ஷெட்யூல் 14லிருந்து 18 வரையிலும் இந்த உரிமையை பற்றி பேசுகிறது. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், அது 19லிருந்து 22 வரையிலும் பேசப்படுது. அடுத்தது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, எக்ஸ்ப்ளாய்டேஷனை பத்தி பேசுறது 23, 24. சமத்துவம், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது கொஞ்சம் நீளமானது. அடுத்தது இதுவும் கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால இந்த வீடியோல நாம சமத்துவ உரிமையை பற்றியும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இந்த 2 உரிமையை நாம இதுல பார்க்க போறோம். மொத்தம் இந்த 6 உரிமையை நான் ஒரு 3 வீடியோவில் போட்டுக்கிறேன். அப்பதான் ஒரு ஷார்ட் வீடியோவா போட முடியும். இல்லாட்டி ஒரு வீடியோ ஒரே இதுல எல்லா 6 உரிமையை பத்தி டீல் பண்ணா அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகும். இப்போ உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் நடத்துறதுக்கு போர் அடிக்கும். ரைட், இப்போ சமத்துவ உரிமை 14லிருந்து 18 வரையிலும் உள்ளது. இதுல இந்த சமத்துவ உரிமையில ஷெட்யூல் 14 என்ன சொல்றது? 14வது ஷெட்யூல், 14வது உறுப்பு என்ன சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு முன்பாக அனைவரும் சமம். இதுதான் சொல்லுது. அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை இது. அடுத்தது சட்டத்துல சம பாதுகாப்பு. இது 2 கருத்தையும் வலியுறுத்துவதுதான் ஷெட்யூல் 14. உறுப்பு 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தையும், சட்டமானது எல்லோருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குகிறது என்ற இந்த 2 விஷயங்களை பற்றி தான் இந்த 14வது ஷெட்யூல் பேசுது. இல்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனைவரும் சமம் என்பது நமக்கு இங்கிலாந்து அரசமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இங்கிலாந்து, அதுல இருந்து எடுக்கப்பட்டது. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி, த ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ரூல் ஆஃப் லா, ஸோ இங்கிலாந்தினுடைய அரசமைப்பு சட்டத்துல த ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி என்று இருக்கும். அதிலிருந்து தான் நாம சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தை எடுத்திருக்கோம். இது 14வது பிரிவு. அதே 14வது உறுப்பு ஷெட்யூல் 14ல சட்டமானது அனைவருக்கும் சமமான பாதுகாப்பை வழங்குகிறது. இது அமெரிக்காவுடைய அரசமைப்பு சட்டத்திலிருந்து நாம இந்த பாயிண்ட நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஷெட்யூல் 14. ஸோ இது 14லிருந்து 18 வரைக்கும் உள்ள ஷெட்யூல்ஸ். 14லிருந்து 18 வரையிலும் உள்ள உறுப்புகளை கொண்டதுதான் சமத்துவ உரிமை, இல்லையா? இப்ப நம்ம 14 பார்த்தாச்சு. அடுத்தது 15, ஷெட்யூல் 15. இந்த 15 படி நீங்க எந்த சமயத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம், எந்த இனம், நீங்க எந்த தமிழினம், மலையாளம், ஆந்திரம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எந்த சாதியை சார்ந்தவராக இருக்கலாம், காஸ்ட். எந்த விதமான பாலினம், செக்ஸ், நீங்க மேல் அல்லது ஃபீமேல் எது வேணாலும் இருக்கலாம். அல்லது நீங்க பிறந்த இடம். இதை வைத்துக் கொண்டு மக்களை என்ன பண்ணக்கூடாது? வேறுபடுத்தக்கூடாது. இதுதான் இந்த ஷெட்யூல் 15 நமக்கு சொல்ற. ஷெட்யூல் 15 படி நீங்க எந்த ரிலீஜியனா வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு சமமான உரிமை.
இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதிகமான உரிமை, இவங்களுக்கு குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க, பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள், பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உரிமை குறைவு, அப்படி கிடையாது. நீங்க எந்த மதத்தை வேணாலும் சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சமமான உரிமை தான். அதே மாதிரி இனம், நீங்க எந்த இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் இனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த கேஸ்ட், என்ன செக்ஸ், மேல், ஃபீமேல், நியூட்டர் ஜெண்டர் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க. அடுத்தது நீங்க எந்த ஊர்ல வேணாலும் பிறந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் செய்கிறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு கிடையாது. நீங்கள் ஆந்திராவில் பிறந்திருந்தாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிறந்தவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஆந்திராவில் இருந்து இங்கே வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காஷ்மீர்லேயோ அல்லது உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது மகாராஷ்டிரத்துலேயோ போய் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுங்க, இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ பிறப்பிடத்தை பற்றி இது சம்பந்தமாக எந்த விதமான வேறுபாடும் செய்யக்கூடாது. இதுதான் இது. அடுத்தது இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுல ஒரு உட்பிரிவு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஒரு உட்பிரிவு, அந்த உட்பிரிவு 3 படி. இதுல வந்து 3 உட்பிரிவு இருக்கு. 3 உட்பிரிவு 3, உட்பிரிவு 4, உட்பிரிவு 5. இந்த உட்பிரிவு 3 என்ன சொல்லுது அப்படின்னா, பெண்கள், குழந்தைகள், விமன் அண்ட் சில்ட்ரன். பெண்கள், குழந்தைகள் இவங்களுக்கு சில ஸ்பெஷல் ரைட்ஸ், சிறப்பு வரையறைகள் உண்டு. அனைவரும் சமம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இப்போ ஒரு உட்பிரிவு கொண்டு வந்தான். அனைவரும் சமம். ஒரு பஸ்ல ஏறுறோம், அனைவரும் சமம் தான். நான் நல்ல இடம் கிடைச்சிச்சு, ஒரு யங் மேன் நான் உட்காந்துருக்கேன், ஒரு குழந்தை நின்றுட்டு இருக்கு, ஒரு தாய், ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை மடியில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு 3 வயசு, அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். அதை இறக்கி விட்டா அழும், அது கீழே நிற்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், அந்த பெண்களுக்குன்னு ஒரு உரிமை கொடுக்கலாம். இது மாதிரி சில இடங்கள்ல பெண்கள் குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு என்று சில சிறப்பு வரையறைகள், சில ஸ்பெஷல் அவங்களுக்குன்னு கொடுப்பாங்க. இப்போ லேடிஸ் பர்மிட், இப்போ சில்ட்ரன் பர்மிட், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது உட்பிரிவு 3. அதே மாதிரி உட்பிரிவு 4. உட்பிரிவு 4 படி சமூகத்தினால, சமூக கல்வி, இதுல பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க. சொசைட்டியில பின்தங்கிய மக்கள், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், மலைவாழ் இனத்தை சார்ந்தவர்கள், இந்த மாதிரி பின்தங்கிய வகுப்பு, மிகவும் பின்தங்கிய வகுப்பு, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்றோம் இல்லையா, இவங்கெல்லாம் சமூகத்துல பின்தங்கியவங்களா இருப்பாங்க. ஸோ சமூகத்துல பின்தங்கிய மக்களா இருக்கணும். அதே மாதிரி கல்வியில் பின்தங்கிய மக்களாக இருக்கணும். இவர்களினுடைய மேம்பாட்டிற்கு, இவங்களுடைய மேம்பாட்டிற்கு சில சிறப்பு செயல் வகை இதுக்கும் இவங்களுக்கும் உண்டு. எப்படி பெண்கள் குழந்தைகளுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு உட்பிரிவு 4 படி சமூகம் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுக்கு அவர்களுடைய மேம்பாட்டிற்கு வகை செய்கின்ற வகையிலே சில திருத்தங்களை இது கொண்டு வருது. இது என்னன்னா, இந்த உட்பிரிவு தான் 1951 முதலில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதை நம்ம பார்த்துருக்கோம். சட்ட திருத்தம், என்னென்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்த முக்கியமான சட்ட திருத்தங்கள்னு பார்த்தா அதுலயே நம்ம சொல்லியிருக்கோம். 1951 கொண்டு வந்த முதல் சட்ட திருத்தம் இதுதான் பிரிவு. அடுத்தது உட்பிரிவு 5. இந்த உட்பிரிவு 5 படி, அதாவது இதே ஆட்கள், இந்த சமூகம் கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு. உயர்கல்வி நிறுவனங்கள்ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இங்க ஸ்கூல்ஸ்ல இருக்கும், காலேஜஸ்ல இருக்கும்,
நீங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷன் போறீங்கன்னு வச்சுங்க, அப்போ ஹையர் எஜுகேஷன் போனீங்கன்னா அங்கேயும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று வகை செய்கின்ற சட்டம் தான் இந்த உட்பிரிவு 5. இந்த உட்பிரிவு 5 என்பது 2006 93வது சட்ட திருத்தம். 93வது சட்ட திருத்தத்தின்படி இது கொண்டு வரப்பட்டது. இந்த 5ங்கிறது 2006 93வது சட்ட திருத்தத்தின்படி இது கொண்டு வரப்பட்டது. ஸோ இது 15. அடுத்தது உட்பிரிவு 16, அதாவது உறுப்பு 16. இப்போ நம்ம 14, 15 பார்த்துருக்கோம். 14லிருந்து 18 வரைக்கும் தான் இந்த உரிமை. அடுத்தது உட்பிரிவு ஷெட்யூல் 16. ஷெட்யூல் 16ல அரசு வேலைகளில், அரசு கவர்மெண்ட் ஜாப்ல அனைவருக்கும் சம உரிமை. கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க எல்லாருக்குமே சம உரிமை கொடுக்கப்படுது. இது இது ஷெட்யூல் 16. 16ல உட்பிரிவு 1. ஸோ உட்பிரிவு 1 என்ன சொல்லுதுன்னா எல்லாருக்கும் சமமான உரிமை. ஆனால் உட்பிரிவு 2 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சமயம், இனம், சாதி, பாலினம், அவங்க பிறக்கிற இடம், இதுல வேற்றுமை கொடுக்கக்கூடாது. இந்த இதுல வேறுபாடுகளுக்கு தடை. முதல்ல உட்பிரிவு 1 ஷெட்யூல் 16ல உறுப்பு 16ல உட்பிரிவு 1 படி அரசு வேலையில் அனைவரும் சமம், எல்லாருக்கும் சம உரிமை இருக்கு. உட்பிரிவு ஷெட்யூல் 16ல உட்பிரிவு 2 படி சமயம், என்ன ரிலீஜியனா இருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், தமிழ் இனம் எந்த இனமாக இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த பாலினம், மேல் ஃபீமேல் எப்படி வேணாலும் இருக்கலாம், பிறப்பிடம் நீங்க எந்த ஊர்ல பிறப்பிடமாக இருக்கலாம், நீங்க எந்த ஊர்ல குடியுரிமை பெற்றிருந்தாலும் இருக்கலாம், இவங்களை வேற்றுமைப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி வேற்றுமைப்படுத்துவதற்கு தடை, வேற்றுமைப்படுத்த தடை. இது ஷெட்யூல் 2. அடுத்தது ஷெட்யூல்டு. இதை பார்க்கும்போது என்ன ஆகுது, ஆனா பிராக்டிக்கலா இல்லையே, என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியுதுல்ல. அரசு வேலையில அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல வந்து எஸ்சி எஸ்டிக்குன்னா என்ன, பேக்வேர்டுக்கு எவ்வளவு, ஃபார்வேர்டுக்கு என்ன, இந்த ரிசர்வேஷன்லாம் இருக்கே, என்னடா இப்படி சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த 1, 2 சொல்லப்பட்டவைகளுக்கு விதிவிலக்கு தான் உட்பிரிவு 3, 4, 5. இது உட்பிரிவு 3, உட்பிரிவு 4, உட்பிரிவு 5. இதுல உட்பிரிவு 3, இந்த உட்பிரிவுல சில பதவிகளுக்கு, சில போஸ்டுக்கு மாத்திரம் குடியிருப்பு சம்பளம், சில பதவிகளுக்கு குடியிருப்பு, நீங்க எங்க குடியிருப்பு அப்படின்னு குடியிருப்பு தகுதி, இந்த குடியிருப்பு தகுதிங்கிறத நிர்ணயம் செய்வதற்கு, அதாவது இந்த போஸ்டுக்கு இந்த ஊர்ல இருக்கவங்க வரக்கூடாது, இந்த ஊர்ல குடியிருப்பு உள்ளவங்க இங்க வரக்கூடாது. அது எப்படி சார், சம வாய்ப்புன்னு சொல்லியிருக்கீங்களே, சம வாய்ப்பு தான், ஆனா சில பதவிகளுக்கு மட்டும் சில குடியிருப்பை சார்ந்தவர்களுக்கு இங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பொசிஷனை, இப்படி ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் தருவதுதான் இந்த 3வது சட்டம். அனைவரும் சமம் தான். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா நீங்க எந்த மாநிலத்தில் பிறந்திருக்கின்றீர்களோ அந்த மாநிலத்தில் உங்களுக்கு போஸ்டிங் கிடையாது. நீங்க அப்ளிகேஷன் போடும் போது இந்தியாவை 5 ஜோன் 6 ஜோன் நினைக்கிறாங்க, 5 6 ஜோன் பிரிச்சிருப்பாங்க. இதுல எந்த ஜோன்ல உங்களுக்கு வேலை வேணும், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ்னு கேட்பாங்க. நீ அதை குறிக்கணும்.
ஃபர்ஸ்ட் ஜோன் இந்த வடக்கு மண்டலம், நார்த்தன், அடுத்தது சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இதில் எனக்கு முதல்ல நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த சவுத் ரீஜனை கேட்கக்கூடாது. நீங்கள் மற்ற ரீஜனில் எந்த ரீஜன் உங்களுக்கு தேவை அப்படின்னு அப்ளிகேஷன் போடும்போதே அவங்க கேட்டுருவாங்க. போட்டு அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீஜனாக என்ன பண்ணியிருப்பீங்க, பக்கத்தில் நமக்கு ஆந்திரா இருக்குது, ஆந்திராவில் வேலை பார்த்துக்கலாம், அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகலாம், கேரளாவில் இருக்க மாதிரி அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அது என்ன பண்ண, அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு எந்த ரீஜியன் அப்படின்னு கேட்கணும். அந்த ஒரு ரீஜனில் சில மாநிலங்கள் சேர்ந்துருக்கும், இந்த ரீஜனில் சில மாநிலங்கள் இருக்கும், அந்த ரீஜனில் சில மாநிலங்கள் இருக்கும். அப்போது இந்த ரீஜனை சூஸ் பண்ணோம். இந்த ரீஜனுக்குள்ள எந்த மாநிலத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அதுக்கும் நீங்கள் 1 2 3ன்னு நீங்கள் சூஸ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் போடும்போதே நீங்கள் கொடுக்கணும். சார் நான் தமிழ்நாட்டில் தானே சார் இருக்கேன், நான் ஐஏஎஸ் படித்து எங்கள் ஊரில் ஏன் தெருவில் வந்து நான் கலெக்டராக இருக்கணும்லாம் பண்ண முடியாது. நான் சினிமாவில் தான் பண்ணலாம், மற்றபடி பண்ண முடியாது. ஆனால் சார் அப்படி இல்லை, சில தமிழில் இருக்கிறவங்க வர்றாங்களே, இருக்குது, அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அது நீங்கள் அது படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அக்கேஷனில் சிலர் வருவாங்க. அது இத்தனை பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் வேலை வாய்ப்பு அங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில பர்சன்டேஜில் நீங்கள் சில மாநிலங்களுக்கு மாறலாம். அப்படித்தான் நீங்கள் வருவாங்க. அல்லது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போட்டிருப்பீங்க, அவங்க கேட்பாங்க, சரி நீங்கள் ஐஏஎஸ் நீங்கள் இந்த போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நீங்கள் வர முடியுமே ஒழிய உங்கள் சாய்ஸ்லாம் நீங்கள் வர முடியாது. அப்போது சில பதவிகளுக்கு நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்களோ அந்த குடியிருக்கின்ற பகுதியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதற்கு. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ காஷ்மீரில் பிரச்சனை அதிகமாக இருக்குது. காஷ்மீரில் இருக்கிறவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டாருன்னு வச்சிங்களேன், அவரை கொண்டு போய் நீங்கள் காஷ்மீர்லேயே போட்டிங்கன்னா என்ன ஆகும், அங்கே இருக்கிற மாநிலத்து மக்களுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்போ வேறு மாநிலத்திலேருந்து அங்கே வந்தவங்களுக்கு அவர் வந்து அகெயின்ஸ்டாக தான் செயல்படுவார். பை நேச்சர் அதான இருக்கும், அப்படி தான் இருக்கும். அது மாதிரி அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கு சட்டம் இயற்றுவது தான் இது. அடுத்தது உட்பிரிவு 4. அதாவது இந்த 1-2ங்கிறது கிட்டத்தட்ட எல்லாமே சமம்னு தான் சொல்லுது. ஆனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அரசு பணிகளில் சில சமூகத்திற்கு வச்சுக்கங்களேன், இது சில சமூகத்திற்கு தேவையான அளவிற்கு அரசு நிறுவனங்களில் போதிய அளவுக்கு இடம் கிடைக்காது. அதாவது அவங்க சமூக கல்வி நிலையில் பின்தங்கியவங்களாக இருப்பாங்க. ஆனால் சமூகத்திலையும் சொசைட்டிலையும் எஜுகேஷன்லையும் பேக்வேர்டாக இருக்கிற சில கம்யூனிட்டிஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு பதிவுகளில் எங்கள் ஆட்கள் அதிகமாக கவர்மெண்ட் ஜாப்ல இல்லை, அதனால எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருத்துவர் ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்கு நீங்கள் 10.5%, வன்னியர்கள் வந்து அரசு இதில் வந்து நிறைய இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்காங்க, நாங்கள் இவ்வளோ ஜனத்தொகை இருக்கோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சோண்டு தான் இருக்காங்க, அதனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. போன கவர்மெண்ட்டில் கொடுத்தாலும் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் 10.5% கொடுத்தீங்க, அப்படி கொடுக்க முடியாது, ஆனால் ரத்து பண்ணிட்டாங்க. அப்படி கேட்பாங்க. அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பயன்படுத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜாதிவாரி கணக்கு எடுத்தால் எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க கல்வியிலையும் வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புலையும் பின்தங்கி இருக்காங்க. பாருங்கள், எங்கள் சமுதாய மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 27% இருக்காங்க. ஆனால் அரசு வேலை வாய்ப்பில் பார்த்தா அவங்களுக்கு 13% தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நீங்கள் நிறைய வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபைட் பண்ணுறது. அதுக்கு இடம் கொடுக்கிற ஒரு உட்பிரிவு தான் 4. அடுத்தது இது 5. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும், இது எல்லாத்துக்கும் சமூக கல்வியில பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு அரசு பதவியில போதிய அளவிற்கு இடஒதுக்கீடு வழங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொஞ்சம் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறதா 4. 5ல எஸ்சி எஸ்டி, சாரி 5 கிடையாது, 4A. இது வந்து எல்லா சமுதாயத்திலும். 4Aங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் பதவி உயர்வுல இடஒதுக்கீடு. பதவி உயர்வுல எஸ்சி எஸ்டிக்கு
பதவி உயர்வுல இடஒதுக்கீடு கொடுக்குது. இது 1995ல 77வது சட்ட திருத்தத்தின்படி 1995ல 77வது சட்ட திருத்தத்தின்படி இது கொடுக்கப்பட்டது. சட்ட திருத்தம் 4A இது. அடுத்தது 5. 16ல 5 உட்பிரிவு 6 உட்பிரிவு இருக்கு. 1 2 3 4 4A 5. இந்த சட்ட திருத்தத்துல என்ன சொல்றாங்கன்னா, மதம் சம்பந்தமான அரசு பதவி, மதம் சம்பந்தமான அரசு பதவிகளில், மதம் சம்பந்தமான அரசு பதவிகள்ல அந்தந்த மதத்தை தான் நீங்க நியமிக்கணும் என்று இந்த உட்பிரிவு கொடுக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்று இருக்கு. அது பேரே உங்களுக்கு இந்து அறநிலையத்துறை. இந்த இந்து அறநிலையத்துறை என்பது அரசு ஆயிடுச்சு. இந்து அறநிலையத்துறையில ஒரு ஆபீசர் வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் எடுக்கும். அப்படி அப்ப இந்து அறநிலையத்துறை அரசு கையில இருக்கிறதுனால அது அரசு வேலை வாய்ப்பு. அந்த அரசு வேலை வாய்ப்புல இந்துக்களுக்கு மட்டும்தான் நீங்க அந்த இதுல வேலை கொடுக்கணும், பிற மதத்தவரை அவங்க சேர்க்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஸோ இது உட்பிரிவு 5 படி. ஸோ 16வது படி எல்லாருக்கும் சமம்தான் வேலை வாய்ப்புல. ஆனா இது இந்து மதம் சம்பந்தமான ஒரு துறை. அந்த துறையில இந்து மதத்தை சார்ந்தவங்க அவங்க இருந்தா தான் அவங்களால சரியாக செய்ய முடியும் என்பதற்காக கொடுக்கப்படுவதுதான் இந்த 16 உட்பிரிவு 5. 17 18 வெரி சிம்பிள். 17வது ஷெட்யூல், 17வது உறுப்பு தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு. இன்னும் பாத்தீங்கன்னா சில இன்டீரியர் வில்லேஜஸ், குக் கிராமங்கள்ல ஜாதியில தீண்டாமை இன்னும் பின்பற்றப்படுகிறது. ஷெட்யூல்டு கேஸ்ட்ல இருக்கிறவங்க டீ குடிக்க வந்தாங்கன்னா இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க குடிக்கணும். அல்லது இரட்டை கோலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க குடிக்கிறதுக்குன்னு ஒரு டம்ளர் இருக்கும், அவங்க குடிக்கிறதுக்குன்னு வேற வகை டம்ளர் இருக்கும். அவங்க தான் அதுல தான் குடிக்கணும், இவங்க தான் இதுல தான் குடிக்கணும். அப்படிலாம் சில கிராமங்கள்ல இன்னைக்கு இருக்கு. அந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஷெட்யூல் 17. அடுத்தது ஷெட்யூல் 18 பட்டங்களை துறப்பது. பட்டங்களை துறப்பது அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சில பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கில அரசாங்கத்தினால் சில பட்டங்கள் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டங்களை என்ன செய்யணும்? அதை துறக்கிறது. நான் ராவ் பகதூர் சிங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. சர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. சர் என்ற பட்டம், ராவ் பகதூர் என்ற பட்டம், இப்படியெல்லாம் சில பட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டங்களை வைத்துக்கொண்டு நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அதனால அந்த பட்டமே இனிமே யாரும் போடக்கூடாது, அந்த பட்டத்தை எடுத்துரு என்று அந்த பட்டத்தை துறப்பது என்பது ஷெட்யூல் 18ல சொல்லப்படும். ஸோ இதான் 14லிருந்து 18 வரையிலும் ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை சம்பந்தமானது. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். இது 19லிருந்து 22 3 தான். இருந்தாலும் கொஞ்சம் நிறைய உட்பிரிவுகள் கொஞ்சம் கூட இருக்கும். அதனால அதை நான் வேற ஒரு வீடியோல வச்சுக்கிறேன். அடுத்தது இதுல ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடியது, நீங்க இந்த ரைட் டு ஃப்ரீடம் என்பது பாத்தீங்கன்னா 19லிருந்து 22 ஷெட்யூல், 3 ஷெட்யூல் தான். 23 24 என்பது 3வது எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நீங்க யாரையும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சுரண்டக்கூடாது. இது 23வது ஷெட்யூல்ல என்ன சொல்றாங்கன்னா, மனித வணிகம், மனித வணிகம், ட்ரேட் ஆஃப் ஹியூமன் பீப்புள். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது நடந்துச்சு. ஒரு நாட்டில இருந்து அடிமைகளாக வாங்கிட்டு இங்க வித்துருவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும். சில குழந்தைங்களை நான் என்கிட்ட வேலைக்கு அனுப்பு, நான் படிக்க வச்சுக்கிறேன், நான் உனக்கு செய்கிறேன், எங்கள் வீட்டில் அந்த பிள்ளை வேலை செய்யணும், அவ்வளோதான், அவங்க சம்பளம்லாம் கிடையாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அப்படி கொண்டு வந்துடுவாங்க. இப்படி மனிதர்களை வாங்கிறது, விற்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய விற்கிறது, அது சட்டப்படி தவறு. ஒரு குழந்தை பிறந்திருக்கும்,
குழந்தை பிறந்திருக்கோம், இவங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஆனால் ஒருத்தவங்களுக்கு குழந்தையே இல்லை, நான் அவன் பணம் தரேன், இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. இது மனிதர்களை விற்கிறது. அப்போ அப்படி நீங்க விற்கணும் அல்லது வாங்கணும், இது நீங்க விற்க முடியாது, வாங்க முடியாது. நீங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கு, என்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியல அப்படின்னு நீங்க அரசாங்கத்துல கொடுத்துடணும். அரசாங்கம் என்ன செய்யணும்னா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அரசாங்கம் தான் கொடுக்கும். அப்போ இங்க பணம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வயசுக்கு ஒன்றா வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெற்று டக்கு டக்குன்னு ஒரு குழந்தைய வந்து 10 லட்சம் வித்துறது, அப்படி நடந்துரும்ல. அது மாதிரி நடக்கக்கூடாது என்பதுதான் மனித வணிகம். மனிதர்களை வாங்குவது, விற்பது அல்லது குத்தகைக்கு விடுறது. குத்தகைக்கு விடுறதுன்னா என்னதான், பாரு எங்க இதுல வந்து நீ வேலை செய்யணும், 2 வருஷம் கான்ட்ராக்ட், வேற எங்கேயும் நீ போகக்கூடாது, இந்தா 1.5 லட்சம் 1 லட்சம் வச்சுக்க, 2 வருஷம் என்கிட்ட வந்து நீ ஃப்ரீ ஒர்க் பண்ணணும். இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா இன்னைக்கு கிடைக்குது, எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கும். அப்போ நான் அந்த 1 லட்சத்தை வாங்கி குடும்பத்தில் கொடுத்துட்டு ஒரு 2 வருஷம் போய் அவங்ககிட்ட நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாங்க. இது ஒரு சினிமாவில் அந்த செங்கல் சூழல அப்படி இருக்கும், அது மாதிரிலாம் வச்சுக்குவோம். அது மாதிரி மனித வணிகம் அல்லது மனிதர்களை குத்தகைக்கு எடுக்கிறது, மனிதர்களை வாடகைக்கு எடுத்துக்கிறது. அடுத்தது, ஊதியம் இல்லாம ஒருத்தரை வேலை வாங்கக்கூடாது. ஒருத்தருக்கு இவன் வந்து சின்ன வயசுலேருந்து என் கூட தான், எங்கள் வீட்டில் தான் இருக்கான், அவனுக்கு சம்பளம்லாம் கிடையாது, நாங்கள் சோறு போடுவோம், அவுட் ஹவுஸில் தங்கிக்கணும், அப்படி வச்சுருப்பாங்க. அது தவறு. ஸோ ஊதியம் இல்லாமல் ஒருவரை வேலைக்கு அமர்த்துவது, வேலை வாங்குவது குற்றம். இது 23வது ஷெட்யூலில் சொல்லப்படுது. 24வது ஷெட்யூல், அவ்வளோதான், 2 ஷெட்யூல் தான், ஈஸி. அதனால தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். 24வது ஷெட்யூல் படி 14 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களை, சிறுமிகளை வேலைக்கு வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட். 2வது, எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை ஒரு டேஞ்சரஸான ஒர்க் இருக்கும், ஒரு ஆபத்தான பணிகள் இருக்கும். இப்போ இந்த இடத்துக்குள்ள ஒரு சின்ன குழந்தை தான் போக முடியும் அப்படின்னா, நீ போய் போ, ஒரு பெரிய ஆளுங்க போக முடியாது, சின்ன குழந்தைங்க போயிடும். ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ், உள்ளுக்குள்ள போனால் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு முதல்ல குழந்தைங்களை வேலைக்கே வைக்க விடாது. அப்புறம் ஆபத்தான இடங்கள்ல அந்த குழந்தைகளை எந்த வேலையிலையும் ஈடுபடுத்தக்கூடாது. இது 24th ஷெட்யூல், 24வது உறுப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 24வது உறுப்பின்படி குழந்தைகளை, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நீங்கள் அபாயகரமான, முதல்ல பணியில் அமர்த்தக்கூடாது, அபாயகரமான பணியில் அமர்த்தக்கூடாது. 23வது ஷெட்யூலின் படி நீங்கள் மனிதர்களை வாங்குவது, விற்பது சட்டப்படி குற்றம். அவர்களுக்கு ஊதியம் இல்லாமல் வேலை வாங்கக்கூடாது. அடுத்தது, அவர்களை நீங்க குத்தகைக்கோ அல்லது வாடகைக்கோ மனிதர்களை நீங்க எடுத்துக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆந்திராவில எல்லாம் வச்சுருப்பாங்க, அப்படியே ஒரு 100 பேரை அள்ளி கொண்டு போய் அங்கே ஏதாவது ஒரு கல் உடைக்கிற இடம், அங்கேயே குடிசை போட்டு கொடுத்துருவான், சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துருவான், நீங்கள் அங்கேயே தங்கிக்கினா அங்கேயே வேலை செய்யணும், அவ்வளோதான். ஏதோ ஒன்று வச்சுருப்போம். மொத்தமாக ஆரம்பத்துலேயே உங்களுக்கு 1 லட்சம் கொடுத்துருவான், 2 லட்சம் கொடுத்துருவான். இதை நீங்கள் வீட்டில் கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் ஒர்க் பண்ணோம். 1 இயர் கான்ட்ராக்ட், 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட். அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எங்கேயும் வெளியே போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க, அது தடை செய்யப்படுகிறது. ஸோ இதுதான் மனித உரிமைகளின் 3வது உரிமை. இப்போ நம்ம 2, 4, 5, 6 4 இருக்கு. அதனால 2 2 ஒரு வீடியோவை நம்ம போட்டுருவோம். தேங்க்யூ.